பிரபலமான திரைப்பட நட்சத்திரங்கள் அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ஆட்களா நிறைய பேர் இங்க இருக்காங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இந்த மாதிரி ஒரு ஷோ ஏன்னா இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இவ்வளவு பேர் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்காங்கங்கிறதே ஆச்சரியமா இருக்கு. மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? பிரகாஷ் ராஜ் இங்க உட்கார்ந்திருக்காரு. ஹாய் சலோ. ஐ லவ் யூ செல்லம். ஆத்தி குறுகுறுன்னு பார்த்து தப்பாவல போச்சு. தர்மதுரை. கமல்ஹாசன். கதிர் கமல் சார். கதிர் கமல்ஹாசன். வாழ்வே மாயம் கமல்ஹாசன். பயப்பிடிச்சிட்டான். அங்கிருந்து பார்த்துட்டு இருந்தப்போ அந்த வாய் அப்படி அந்த கமல் மாதிரியே பண்ணிட்டு இருந்தீங்க. ஒரு தடவை எனக்கா பண்ண முடியுமா? செஞ்சுட்டா போச்சு. மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்து மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. தேங்க்யூ சார். வடிவேலே. ஆமாங்க சார், ஆமாங்க சார். வணக்கம் சார். உனக்கு சார் குண்டு வச்சிருமா சார்? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? வணக்கம் கோபிநாத் சார். தமிழ்நாட்டுல எனக்கு பிடிச்சது நீங்க மட்டும்தான். என்ன வரட்டுமா? நிறைய போறான்டா சார். வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்களை பார்த்தா டிவியில் பார்க்குற மாதிரியே இருக்கு. யார் பக்கம்? எனக்கு இன்னும் செட்டில் இருக்கிற மாதிரியே தெரியல. என்னடா சொல்ற? எங்க பார்க்குற மாதிரி இருக்கு? டிவியில் பார்க்குற மாதிரி. ஓ டிவியில் பார்க்குற மாதிரி. ஓகே ஓகே ஓகே. அப்படி விவரமா சொல்லு. இதுல ஒருத்தர் ரொம்ப நேரமா அதே கேரக்டராகவே இருக்காருங்க. இமிடியேட்டா வந்ததுலேருந்து பார்க்குறேங்க. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க? இப்படி ஆக்ட் பண்றியா? நிலா கோபிநாத் சார். நீயா நானா? சூப்பர் ஷோ. டாடா பாய். நிலா நீ நடிகண்டா. அஜித் குமார். ப்ரோ 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 ப்ரோ. உதயநிதி ஸ்டாலின். வணக்கம் சார். வணக்கம். என்னங்க அப்படியே சிரிக்கிறீங்க? பக்கத்துல உன்னை பார்த்தா வில்லன் பொன்னம்பலத்துக்கு கால்ரா வந்த மாதிரியே இருக்குதுடா. வருஷத்துல 360 நாள் இந்த கோட்டை போட்டு நிறுவீங்களே. வெயில் காலம், மழை காலம், புயல் காலம் எது வந்தாலும் இந்த கோட்டை அவுக்கவே மாட்டீங்களா? சப்போஸ் மழையில் நனைஞ்சிச்சுன்னா எங்க காய வைப்பீங்க? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி. அதுதான் அந்த டயலாக். யாரு? ரஜினிகாந்த் சொன்னார்ல, கோட் போடுவேன்டா. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? சிம்பு. வாடுறதுக்கு தேவை காசு. விஜய் டிவி தாங்க எப்பவுமே மாசு. தம்பி 4 வார்த்தை பேசினாலும் நறுக்குன்னு பேசுது. சேகர். பவர் ஸ்டார். வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். விஜயராஜ் சார். வணக்கம் சார். வீரம் அஜித் குமார். தெரிக்க விடலாமா? யூத்தாமா. சிம்பு. ஆக்சுவலா எனக்கு நடிக்க தெரியாதுங்க, நடிக்க வராது. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ஏன்னா எங்க அப்பா எனக்கு கத்து கொடுக்கல. பக்கத்துல உங்க அப்பா இருக்காரு. டி ராஜேந்தர். நக்கல்யா அவனுக்கு. நகேஷ். வணக்கம். டேய் என்ன குறுகுறுன்னு பாக்குற? சொல்லுங்கண்ணே. குடுங்கனே பக்கத்துல. ஒன்னு காமெடி எப்படி பண்ணுங்க? எஜமான். மகிழ்ச்சி. ஆளே இல்ல பெல்லு. நீங்க மேல வரைக்கும் கீழே வரைக்கும் எனக்கு தெரியுறீங்க. நான் ஓரமா தாண்டா இருக்கேன். கொங்காங்கோ திமிரு. விஜய். அண்ணா வணக்கங்கண்ணா. ஏய் நீ எங்க இங்க? இந்த 2 விஜய்ல பாத்தீங்கன்னா விஜய் அவர் உட்கார்ற மாதிரியே அவர் உட்கார்ந்துருக்காருங்க. அதுக்கு தான் சாம்பிள். அப்படியே இருக்காரு. அவர் கொஞ்சம் யோசிச்ச மாதிரி தான் உட்கார்ந்துருப்பாப்ல. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நினைச்சா பண்ணலாம் சோ, ஆனா பண்ண மாட்டேன். இப்ப இந்த பக்கம் உங்களை நான் வெளியில இருந்து பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தீங்க. என்ன வேடிக்கை பார்த்தீங்க? அவன் சிம்பிளா ஒரு பதில் சொன்னான். என்ன? இங்க அத்தனை பேரும் அவங்களாவே மாறி இருக்கிறாங்க. நன்றி நன்றி நன்றி. ஆனா இங்க வந்து செட்ல வந்த உடனே நிஜமாவே மாறிட்டாங்க. உண்மையிலேயே அவர் விஜயகாந்த் உட்காந்துருக்காரு, அப்படிதான் உட்காந்துருக்காரு. தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. வேற என்ன விஜயகாந்த் வந்து ஒரு சொல்லி மிஸ்டேக் பண்ணாத அப்படியே விஜயகாந்த் ஆடுமே இருக்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. பக்கத்துல இருக்கிறாங்களா விக்ரம் 24/7 ஆட்டம் விக்ரம் ஆட்டமே தான் இருக்கிறீங்க தவிர உங்க ஒரிஜினலா இல்ல. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். சார் பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுங்க சார். ஆச்சரியமா இருந்துச்சு. ஓகே ஓகேன்னு மெல்ல சொல்றேன். நல்ல சத்தமா காதுல கேட்கிற மாதிரி அடிச்சு சொல்லு. இப்ப இங்க இருக்கவங்கள யாருக்கிட்ட போய் பேசணும் உங்களுக்கு ஆசையா இருக்கு? அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உண்மையில கொடுக்கணும் உம்மா.
சார் ஃபர்ஸ்ட் உட்காந்துருக்காரு பிரகாஷ் ராஜ் சார், அவங்க கிட்ட பேசணும்னு தோணுது. போங்க. மாமா மின்னல் கை விடு மச்சான், குத்து வச்சோண்டா நீ. ஹலோ சார், ஆயிச்சலாம் சொல்லுங்க. எப்படி சார் இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? எவ்வளோ வருஷம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க இந்த மாதிரி உங்களை மோல்ட் பண்ணிக்கிறதுக்கு? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. இது வந்து 10 இயர்ஸ். நாங்க வந்து நான் பிரகாஷ் ராஜ் மாதிரி பண்ண 10 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன். பெரிய விஷயம்யா. போறாரு அவர் பிரகாஷ் ராஜ் மாதிரியா இருக்காருன்னு சொல்லியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலமா ஆக்கினாங்க. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. உங்க பேருமா? என் பேர் புவனா. நீங்க என்ன காஃபி இது போனாவா வந்த உடனே நீங்கள் எத்தனை வருடமாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள்? அவரை பார்த்து பேசினா இவர் பம்மிட்டாரு, இவ்வளவு இல்ல ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். சொல்லலாம் அப்படிங்க. அந்த பிள்ளை இங்க கிட்ட வந்து வாங்கம்மா நக்கல்யா அவனுக்கு. விஜயகாந்த் பேசணும்னு தோணுது. விஜயகாந்த் பேசணுமா? சரி வாங்க. ஏங்க கீழே வர்றதுக்குமா கையாட்டனா? வாங்க. எப்படி சார் நீங்க வாங்க. நீ வந்து சேர 2 நாளாம் நினைக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. விஜயகாந்தே தான். விஜயகாந்த் தான். அப்படியே ஒரு ஸ்டில் எடுப்போம். அவங்கள ஸ்டில் எடுப்போம். நான் அடிக்கல மாட்டேன் வாங்க. உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஆளால பக்கத்துல வந்து பேச how did you feel? ரொம்ப நல்லா இருக்கு சார். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நல்லா தாங்க இருக்கும். அது எப்படி இருந்துச்சுன்னு கேக்குறேன். நீ ஏன்டா டென்ஷன் ஆற? கேட்ட சொல்ல வேண்டியதானே? ரொம்ப எமோஷனலா இருந்துச்சுங்க சார். எமோஷனலா இருந்துச்சா? போங்க. ரொம்ப எமோஷனலா இருந்துச்சா? பாத்துருங்க. அவர் டியூட்டில அவர் கரெக்டா இருக்கிறார். அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? கமல்கிட்ட பேசணும். கமல் ஃபேன் நானு. வாங்க கமல்ஹாசன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. புன்னகை மன்னன் படத்துல ரெடி 1 2 3ங்கறப்ப அந்த ஆக்ஷன் மாதிரி நீங்க கொடுத்தீங்க. ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது சார். உங்களுக்கு என்னங்க அந்த ரெடி 1 2 3 குதிக்கணும் அவ்வளவுதானங்க? பண்ணி காமிச்சாங்க. அவ்வளவுதானங்க. இந்தாங்க அது மேல இருங்க. அதுல குதிக்க மாட்டீங்களா? உன்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிட்டேன். Thank you. இப்போ ஒரு ஹீரோயினை கூட்டியாந்து கமல் மாதிரி முத்து கொடுக்கணும், அந்த சான்ஸை விட்டுருவீங்க நீங்க? விட மாட்டீங்கல்ல. இதெல்லாம் ஓவர் நக்கலு. வாங்க நீங்க நில்லுங்க. மேல ஏறுங்க. அதுல 2 பேர்ல குதிப்பாங்க. என்னது இது? அவர்க்கா நீங்க உயிரே கொடுப்பீங்கல்ல, ஏறுங்க. இவ்வளவு மேல இல்லப்பா, இவ்வளவு மேல இல்ல. இவர் தான் கமல்ஹாசனா? அது ஓகே. இவர் ரேகாங்கிறதா என்னால தாங்க முடியல. மியூசிக். ஓ, குரலி வித்தையா? நான் கடைசியா பார்த்ததா இருக்கணும் சேது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற. அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போடுறா வர நிறுத்துற அவனை. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய ஷோவில் பண்ணியிருக்கேன். இப்போ வாய்ஸ் வந்து டக்குன்னு அந்த டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. ஆஹா. பட் மத்தது எப்படி இருந்துச்சு? ஆளே இல்லாம கிசு நடிச்சிங்களா? அற்புதமா இருந்துச்சு. என்னடா உம்மா கொடுக்குற? படக்குன்னு பிடிச்ச ஒரு ஃபேஸ் சைஸுக்கு கரெக்டா கை போச்சு. நல்லா இருந்தது. வெரி நைஸ். தேங்க்யூ. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நினைச்சா பண்ணலாம் சார். ஆனா பண்ண மாட்டேன்.